உங்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 27/9/2025 சனிக்கிழமை அன்று கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் முன்னணி நடிகருமான திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் பொழுது நடந்த அந்த ஒரு துயரகரமான ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம் என்பது ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கின்றது. எல்லோர் மனதையும் கரை வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சம்பவம் நடைபெற்றது. இதில் ஏறத்தாழ 41 நபர்கள், ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் உட்பட 41 நபர்கள் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த சம்பவத்திற்கு யார்தான் பொறுப்பு, யார் தனது கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் மீது, சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதும், கூட்டம் ஏற்பாடு செய்து என்னவோ தமிழக வெற்றிக் கழகம் என்றாலும் கூட பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற அந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நள்ளிரவே அவசரமாக புறப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கே இறந்தவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். பின் தொடர்ச்சியாக தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனையிலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அந்த ஏறத்தாழ ஒரு 3-4 மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அந்த கரூர் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு சிறந்த சிகிச்சை அளிக்க முடிந்தது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. பிரேத பரிசோதனையை பொறுத்தவரை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்து அவர்களிடம் சம்பந்தப்பட்ட உறவினரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் காலம் தாழ்த்தாமல் பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, சூழ்நிலையை உணர்ந்து உடனடியாக ஒரு தனிநபர் ஆணையத்திற்கு உத்தரவிடுகிறார்கள். ஆணையத்தின் தலைவராக மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நியமிக்கப்பட்டு உடனடியாக அவர்களும் அந்த இடத்திற்கு சென்று விசாரணையை துவக்குகிறார்கள். இதெல்லாம் உள்ளபடியே நாம் எந்த அளவிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் பொறுப்புடனும் அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களும் உடனடியாக அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு கரூர் மாவட்டத்திற்கு சென்று கூட்டம் நடைபெற்ற இடத்திலும் மற்றும் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் விசாரணை செய்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து விசாரித்திருக்கிறார்கள். அந்த ஆணையம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் என் போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம் என்னவென்றால், இதிலும் சில தலைவர்கள், சில கட்சியினர் அரசியல் செய்வதை நினைக்கும் பொழுதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது.
அவர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தவறுகிறார்களோ, சூழ்நிலையுடைய சம்பவத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அரசை குறை கூற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது?